ஸோ ஒரு பக்கம் எனக்கு இருக்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நம்மளோட ஃபேமிலீஸ் நமக்கு குடுக்குற கோல்ஸ். அதுல ம். வந்து என்னோட குழந்தையும் ஃபாரின் போணும். ம். என் ம். குழந்தையும் வீடு வாங்கணும். ம். ஆ இது உங்களுக்கு 3 குழந்தை இருந்தா 3 குழந்தையும் வீடு வாங்கணும். 2 குழந்தை இருந்தா 2 குழந்தையும் ம். வாங்கணும். ம். ஸோ அந்த ஒரு ம். ஆசைகள். ம். அத தாண்டி சமூகத்துல எனக்கு குடுக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்து. நான் சொன்ன மாரி ம். ஆல்டோ காரா வச்சிருக்காங்க இவங்க. ம். ம். வாய்ப்பில்ல. எனக்கு ஒரு தடவ மெசேஜ் வந்துச்சு. ம். நான் உங்கள பார்த்தேன். ம். ஆனா நீங்க வந்து ஆல்டோ கார்ல இருந்தீங்க. அப்போ அது நீங்களா இருக்காதுன்னு நான் நெனச்சுக்கிட்டேன்னு. ம். அப்போ ம். வந்து ஓகே ம். இப்படிதான் அவங்க நம்மள பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ம். ம். ஒரு ஒரு எண்ணம். எனக்கு Instagramல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் தேவையா? ம். இல்ல எனக்கு இன்னும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வெயில் குறையறது தேவையான்னு, ம். எனக்கு ஏர்போர்ட்குள்ள இருக்க கூலிங்க தாண்டி ம். தெருவுல எனக்கு அந்த டெம்பரேச்சர் ஏறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ம். அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு லீடர் தேவையா? அப்படின்னு நெறைய கேள்விகள் உள்ள வருது. ஏன்னா, நம்ம வோட் பண்ணும்போது நம்ம குறிப்பிட்ட நாலேட்ஜ் வச்சு தான் நம்ம வோட் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம அங்க போனாலும் என்ன பண்ணணும்னு நமக்கு ஆமா. தெரியல. ம். ஸோ ஒரு பக்கம் இங்கேருந்து நான் கூவினாலும், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாங்க? ம். இவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு? அந்த மாரி நமக்கு எதுவுமே புரிஞ்சுக்க ம். முடியல. ம். ஆ, நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, இதுல மகாத்மா காந்திய பத்தி ஒரு விஷயம் குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஆ, எப்ப நம்ம இங்கிலாந்து மாதிரி டெவலப் ஆவோம் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்கிறாரு. அந்த கேள்வி ரொம்ப கரெக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. இங்கிலாந்து மாதிரி டெவலப் ஆகுறத பத்தி இந்தியா எப்ப டெவலப் ஆகும்? அல்லது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அப்போ காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இங்கிலாந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகுறதுக்கு இந்த பூமியில 3ல ஒரு நிலப்பகுதியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. அதை விட பரப்பளவுலையும் மக்கள் தொகையிலையும் பெரிய இந்தியா வந்து அதே மாதிரியே டெவலப் நேஷனா மாறணும் அப்படின்னா இந்த பூமியுடைய மொத்த செல்வத்தை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் பத்தாது அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அங்க பாரு அவன் ரோடெல்லாம் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கான், பக்காவா மேனேஜ் பண்றான், எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிடுறான் போல அப்படின்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடும் சிறப்பாக மறுசுழற்சி செய்யறது கிடையாது. குறைஞ்சபட்சம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மறுசுழற்சி கூட அங்க கிடையாது. ம். எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸுக்கு, ஆப்பிரிக்கா அல்லது கிழக்காசிய நாடுகள், இந்த ஆசிய நாடுகளுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணிடுறாங்க. ஆமா, ஆமா. எல்லாருமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம். பெரும்பாலான நடுத்தட்ட மக்களோ அல்லது நடுத்தட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. வருமானம் குறைஞ்சது, சேலரியை கட் பண்ணாங்க, அல்லது சேலரியே இல்லாம இருந்தாங்க. ம். ஆனா அதே கோவிட் காலகட்டத்துல இங்க இருந்த பெருமுதலாளிகளுடைய சொத்து மதிப்பு வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நீங்க ஒரு ஜெல் பேனாவை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா 10 நாளையில திரும்ப அந்த கடைக்கு போவீங்க. ஒரு ஒரு நார்மல் ரீஃபில் பேனா வாங்குனீங்கன்னா ஒவ்வொரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேனா தேவைப்படும். அப்ப அங்க ஒரு பிசினஸ் ரன் ஆகும். நீங்க கரெக்ட். ஹீரோ பேனாவை வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கடை பக்கம் போக மாட்டீங்க. ஆமா, ஆமா. அப்ப இந்த தொழிற்சாலைகள் இயங்க முடியாது. இங்க லாபம் கிடைக்காது. இந்த லாபம் தான் இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுது. ஆனா எனக்கு இங்க என்ன ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சில பொருட்களை நான் வந்து நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை நான் வாங்கி பயன்படுத்த முடியும். இப்ப நான் ஹீரோ பேனா அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளவுதான். உங்களுக்கு கடையில பொருளை விற்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கரெக்ட். கடையில போய்க்கலாம். அப்படியே ரோட்ல போனீங்க அப்படின்னா OMR அதுல ஒவ்வொரு 100 அடிக்கு ஒரு ஷாப் இருக்கலாம் மொபைல் வாங்குறதுக்கு. வீட்டுல உட்கார்ந்த இடத்துல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. அலையணும். அலையணுமா? முதல்ல இங்க சர்வீஸ் கிடையாது. சென்டரே கிடையாது. அவங்க வந்து கிளைமேட் சேஞ்ச பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு 2018ல ஒரு ரிப்போர்ட் 1.5 டிகிரி ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகம் பிழைத்திருப்பதற்கு இன்னும் 12 ஆண்டுகளே இருக்கிறது. அந்த 12 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் இந்த உலகத்தோட ஃபியூச்சரை நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது 2018ல. இன்னைக்கு நம்ம 2023ல இருக்கோம். 4, 5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் வெறும் 6, 7 வருடங்கள் தான் நம்ம கையில இருக்குது. இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு எங்க வீட்ல அந்த பாத்திரத்தை கொடுங்க, இதை கொடுங்க, அல்லது ஏதோ 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 4 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு ஒரு 8 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரம் இருக்காது. ம். அப்ப பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்ல ஒரு பாத்திரத்தை நம்ம வாங்க முடியுமா? அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு மைண்ட் பிளாக் அது. யா, அதாவது யா. அத போல ஒரு அசிங்கம் இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம நினைப்போம். என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே. அப்ப இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய. இதுக்கு அப்போ ஒரு முக்கியமான விஷயமா அவங்க பண்ணாம இருக்க வேண்டியது, புதுசா எதுவும் சேர்க்காம இருக்கிறதும் தானே? ஆமா, ஆமா. அதாவது இதுல இதுல ரொம்ப நல்ல விஷயம் நீங்க சொல்றது. அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேஸ்ட்டை எல்லாம் தூக்கி போட்டுடும்போதே, புதுசா எனக்கு கூடுதல் வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ம். ஒரு ஷூ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு அது ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு புது மாடல் எனக்கு கண்ண உறுத்திட்டே இருக்கும். எப்படா வாங்கலாம் அப்படிங்கிறது மாரி. அப்போ ஒரு கலெக்ஷன் டிரைவ் போடுவாங்க.
உங்க வேஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்க, நாங்க இப்ப போர் கிட்ஸுக்கு கொடுக்குறோம், ஷூ இருந்ததுன்னா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்ப இது வந்து எனக்கு ஒரு சான்ஸ் ஆயிடுது, கூடுதலா கன்சியூம் பண்றதுக்கு இதை தூக்கி கொடுக்கறது ஒரு சான்ஸா போயிடுது. அப்போ நான் ஒரு ஜஸ்டிபிகேஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். உண்மையாவே நான் அவங்களுக்கு ஒரு நியாயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, புது ஷூ வாங்குறதுக்கு நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேனோ அவங்களுக்கு புது ஷூவை நான் வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும். என்கிட்ட இருக்கக்கூடிய குப்பையை தூக்கிட்டு நான் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் லைஃப் வாங்குறேன், என் குப்பையை நீ தூக்கிக்கோ அப்படின்னா அவங்க தலையில என் குப்பையை நான் திணிக்க கூடாது. அதே மாதிரி நான் படிச்சிருக்கேனோ இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டேன்னு ஞாபகம் இல்லை. அது ஆனால் ஒரு பர்டிகுலர் புக்கில் எகேன் எங்கள் பீட்டர் வாலபன் அவரோட புக்ஸில் நான் வந்து படிக்கும்போது அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கடலில் இருக்கிற ஒரு மீனுக்குள்ளே இருக்கிற ஒரு சத்து, அது ஆறு வழியாக அந்த மீன் வரும்போது எல்லா மீனும் வராது, குறிப்பிட்ட மீன்கள் தான் வரும். அப்படி வரும்போது அங்கே இருக்க கரடி அதை சாப்பிட்டுட்டு போகிற டாய்லெட்டில் அந்த மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இந்த காட்டில் மட்டும் இந்த மினரல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கரடியை பிடிச்சாலோ நடுவில் மீனை பிடிச்சிட்டிங்கனாலோ இது வந்து இல்லை அந்த ஆத்தோட வழியை மாற்றிட்டிங்கனாலும் இந்த காட்டுக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பார்க்கும்போது ஒரு பெரிய எக்கோசிஸ்டமாக இருக்குது, என்னோட ஒரு குட்டி சேஞ்சே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துமோ அப்படின்னு ஒரு இது. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த மலத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே போய் உயிரிழக்கிறவங்க ஒரு பக்கம் அவங்கள பற்றி படிக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்மளோட மலத்தை நம்மளே ரொம்ப அசிங்கமாக பார்த்து எகேன் இங்கே சுத்தம்னு வரும்போது இங்கே எனக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு பயமும், இல்லை என்வைரன்மெண்ட்டில் நம்ம ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது என்னோட மலமாவது ஒரு உபயோகமாக இருந்தது, இப்போ அதுவும் உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நான் இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷான ஒரு லிவிங் மாதிரி ஆயிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே எப்படின்னா மக்களோட பரவ ஷிட்டை பற்றியே பேசாத, எனக்கு வந்து அது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து தள்ளிட்டோம்னா பார்ட் ஆஃப் த இக்கோசிஸ்டமாக நம்ம உள்ள சாப்பிட்ற சீட்ஸ்லேருந்து எல்லாம் வெளியில போனால் தானே. நம்ம சென்னை ஃப்ளட் வந்தபோது எல்லாரும் நடந்ததுக்குள்ளதான் அதுக்குள்ளதான். அதாவது இங்க ஒவ்வொரு உயிரினமும் இங்கே இன்னொரு உயிரினத்தோட ரொம்ப நுட்பமான வகையில வந்து பிணைக்கப்பட்டிருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு காசு இருக்குது, பொருளை சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கிறோம், சமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதோ தனி உலகமா நம்மளே நம்ம அசியூம் பண்ணிக்க தொடங்கிடுறோம். அதாவது நம்ம வழக்கமா ஒரு கலோக்கியலா சொல்லும் போது முட்டை வந்து கோழியில இருந்து வருதா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வருதான்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரியான விஷயம் தான். நாளைக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு நாள் தார் மெல்ட் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீட் வேவ், ஒரு 3 நாள் நீங்க வண்டி போகாது, ரோடு பிளாக் ஆயிடுது அப்படின்னா அதோட எக்கனாமிக் இம்பாக்ட் என்னவாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. திபெத்தியன் கிளேசியஸ்ல வந்து இதை விட டெட்லி வைரஸஸ் வந்து கிளைமேட் சேஞ்சினால ஐஸ் மெல்ட் ஆகும்போது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த வைரஸஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2030க்குள்ள நீங்க எமிஷனை 50% ரெடியூஸ் பண்ணாதான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த 50% குறைச்சாதான் 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ள இந்த பூமியுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள 1.5 டிகிரி செல்சியஸை கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கான ப்ராபபிலிட்டி 66% இருக்குதுன்னு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட அஃபீஷியல் ரிப்போர்ட்டே வந்து இங்க இருக்கக்கூடிய சி எரோஷன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போவே சொல்லிட்டாங்க இது எல்லாமே ஓஷன் லெவல் ரைஸ் ஆகும்போது தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை வந்து அடுத்த 30லேருந்து 50 வருடங்களுக்குள்ள தீவுகளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் பெரும்பாலும் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது யாருமே பெருசாக ரியலைஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. அப்படியா? ஆமாம்.